டெப்டி சிஎம்னா திமுக அவ்வளோ கோவம் வருது. யோ, நாங்கள் கொடுக்குற சீட்டுக்கிட்ட வாங்கின்னு நீங்கள் இருக்கிறீங்க, என்ன டெப்டி சிஎம் அது இதுன்னு பேசினுக்கிறேன் அப்படின்னு இவரோட மண்டைக்குள்ளே யாரோ இதை திருப்பி விட்டுருக்கார்கள் தான் நான் பார்க்குறேன். அதால் தான் அங்கே மகாராஷ்டிராவில் இருக்கிறோம், ஆந்திராவில் இருக்கிறோம், கேரளாவில் இருக்கிறோம், தமிழகத்தில் கெஞ்சுகிறோம் அப்படின்லாம் பேசுகிறாங்க. அதனால் இது ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் இல்லை. நீங்கள் தேசிய அளவில் ராம்விலாஸ் பாஸ்வான் ஏன் ஒரு மாநிலத்தின் 4 முறை முதல்வராக இருந்த மாயாவதியால் ஒரு தேசிய தலைவர் சொல்கிறோம், அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்குது. ஆனால் இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களும் பிஎஸ்பியோட எம்பி எம்எல்ஏக்கள் இருக்காங்களா? வாய்ப்பு இல்லை. ஆனால் அதற்குடைய தகுதி படைத்தவர் மாயாவதி. நடைமுறையில் அது இல்லை. குறைந்தபட்சம் அந்த வட மாநிலங்கள் கூட முழுவதுமாக அந்த அம்மா இல்லை. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. ராம்விலாஸ் பாஸ்வானும் அப்படி தான். ஏன் இன்றைக்கி இருக்கிற ராம்தாஸ் அத்வாலே சொல்லப்போனால் ஹிந்தி பேசுகிறவர்கள் 2 பேரும், மாயாவதி ஹிந்தி பேசும். அவங்களாலே அது நடைமுறையில் சாத்தியம் இல்லைல்ல. ஏற்கனவே இவங்க சொன்னாங்களா, அதாவது வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படிலாம் சொன்னாங்கல்ல. அப்போ தெற்கிலேருந்து ஒருவர் ஒட்டுமொத்தமாக வடக்குக்கும் தெற்குக்கும் நான் தான் தலைவர் அப்படின்னு ஒரு சுற்றி திரிகிறார். அப்போ இங்கேயே இன்றைக்கி திமுக என்ன சொல்லுது, திருமாவளவன் எங்கள் கூட்டணியை விட்டு போனால் தனிநபராகத்தான் வெளியே போவார், ஒட்டுமொத்தமான கட்சி எங்ககிட்ட இருக்கும் அப்படின்லாம் இன்றைக்கி பேசப்படுகிற விஷயமாக மாறிப்போச்சு. அப்படி இருக்குங்கள, உள்ளூரில் ஓணம் முடிக்க முடியாதவங்க அசலூருக்கு போய் ஆணை பிடிக்க போனான்னு ஒரு எளிய மக்கள் பழமொழி இருக்குது. அந்த மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன். கொஞ்சமாவது, அதாவது சார், நம்ம நிற்காமல் இருந்து நான் தேசிய தலைவர், எனக்கு ஊர் முழுக்க கட்சி இருக்குது, மகாராஷ்டிராவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது அப்படின்னு சொன்னா கூட ஒரு எதிராளிகளுக்கு ஒரு அச்சம் இருக்கும் சார். கையை மூடி வச்சுக்கிற வரைக்கும் தானே, திறந்து 54ன்ட்டா சரியாக போச்சு இல்லை, இவ்வளோ தானே. ஆகவே இந்த தவறை இவர்கள் செய்கிறார்கள்.